பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். களம் இறங்கிய இளைஞர்களுடன் கைகோர்க்கும் புதிய தலைமுறை. நேர்பட பேச தொடர்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். பிரபு கொடுங்களேன். பிரபு, நம்ம மறுபடியும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த 4 நாட்களுக்குள்ள நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. முதல் நாள் தொடக்கம், அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல வந்த முன்னேற்றங்கள், இப்ப சமீபத்தில் சட்ட அமைச்சகம் வந்து தமிழக அரசு அமைச்ச அந்த ஆர்டினன்ஸ் டிராப்டுக்கு வந்து ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இந்த பயணங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு தனி நபரா இதை நீங்க எப்படி 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 சொல்ல விரும்புறீங்க? மக்கள்கிட்ட முதலா இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் வைக்கப்பட போது எல்லாரும் வந்து எல்லா பிரச்சனையும் மாதிரி இதையும் பார்த்தாங்க. ஒவ்வொரு அரசும் மக்களை அணுகிற முறையில தான் தவறு ஏற்படுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயோ இருந்த மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அரசு ஒன்று சொல்லுச்சு, நீதிபதி ஒன்று சொன்னாரு, வீடியோ கேம் விளையாடுங்க, சிங்கத்தோட விளையாடுங்கன்னு சொல்லி உணர்வுகள் அவங்களே தூண்டிட்டாங்க. இதெல்லாம் என்னாச்சு, மக்கள் மத்தியில என்னடா நம்ம ஒரு விஷயத்த சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அங்கிருந்து யாரோ நம்ம வந்து ஒரு இழிவுபடுத்துற செயல் மாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு குமுறல் இருந்துச்சு மனசுக்குள்ள. அந்த குமுறலை எப்படி வெளிப்படுத்துறதுன்றதுக்கு சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே இருந்தோம் எல்லாரும். அப்ப தேடிட்டு இருக்கும்போது சரி, அலங்காநல்லூர்ன்ற ஒரு இடம் நமக்கு இருக்கு, பாலமேடு இருக்கு, ஒவ்வொரு இடத்தையும் கண்காணிச்சுட்டு இருந்தோம். சரி, இங்க வந்தா ஏதாவது ஒரு சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் அதற்கு ஒத்துழைப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இவங்களும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, பலவிதமான போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. களத்துல வந்து பார்க்க போகும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா இதோட முக்கியமான பங்களிப்பு யாருன்னா தாய்மார்கள், பெண்கள் மட்டும். பெண்களோட எழுச்சி தான் மாணவர்கள், இளைஞர்களை காட்டிலும் நான் பெருமையா சொல்லிப்பேன். தாய்மார்கள், பெண்கள் இல்லைன்னா இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் உலகம் முழுக்க போயிருக்காது. சரி, நம்ம பேசலாம். சரவணன், இப்போ சமீபத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது ஒரு செய்தி வந்துச்சு. சட்ட அமைச்சகம் வந்து தமிழக அரசு அனுப்பியிருக்கிற அவசரத்துக்கான அந்த ஒப்புதல், டிராப்ட் சொல்லுவாங்க இல்லையா, வரைவுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறார்கள். இது அடுத்த கட்டத்தில் போகும். இந்த முன்னேற்றங்கள் இருக்குல்ல, நேற்றுக்கு முன்தினம் முதலமைச்சர் டெல்லி போனதுல தொடங்கி இன்னைக்கு அவர் கொடுத்திருக்க பேட்டி, இப்ப சட்ட அமைச்சகம், கவர்னர் விரைவில் நாளைக்கே வராரு அப்படிங்கிற அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை மனதில் தருகிறது? எனக்கு வந்து என்னுடைய பெண்கள், மக்கள், மாணவர்கள் என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, இந்த போராட்டத்தை கையில் எடுக்கும்போது இது மிகப்பெரிய அளவில் வெடிக்கும், இதனால் பல எதிர்ப்புகள் நீங்கள் சந்திச்சதையும் பண்ணணும்னு. ஏன்னா நண்பர்கள் சிறைவாசம் செல்லும் போது நான் அந்த இடத்துல இல்லை, உண்மை அதுதான். நண்பர்கள் சிறைவாசம் செல்லும்போது நான் இல்லை, அந்த போராட்டத்தில் மதிய வரைக்கும் தான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் பின்னாடி சில மாணவர்கள் அடிக்கிட்டு இங்கே இந்த பக்கம் வந்துட்டு அவங்கள போய் கூட்டி வர அளவுக்கு போயிட்டு. ஆனால் நான் சரியாக காலையில் ஒவ்வொரு பெண்களாக போய் நமது தாய்மார்களை போய் பார்த்து பேசினேன். இந்த மாதிரி அவங்க நம்ம பெண்களாக முதல் முயற்சியாக வந்து நாங்கள் வந்து அந்த மாணவர்களை வெளியில் கொண்டு வர தான் பார்த்தோம். சாயங்காலம் இது நாளடிவில் அரசியல் உள்ள வர 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 இது போராட்டங்களை கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரி போக விட்டியும் நாங்கள் இளைஞர்களாக பார்த்து, மாணவர்களாக பார்த்து, இல்லை இதை நம்ம கையில் எடுத்தால் தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு நம்பி இந்த இதை நான் கையில் எடுத்தேன். பல எதிர்ப்புகள் வந்துச்சு. எடுக்கும்போது என்ன வந்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, தமிழுக்காகத்தானே போடுது, நம்ம கலாச்சாரம் பணத்துக்கு நம் சந்ததிகள் நம்ம என் பிள்ளை இதுக்கப்புறம் எப்பா ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று இருந்துச்சாமில்ல அப்படின்னு கேட்க ஒரு நிலைமைக்கு கொண்டு வராமல் நம்ம இதில் கல்வெட்டில் வரையப்படணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் மீண்டும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தேன். இப்போ வந்திருக்கிற பதில்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்திருக்க பதில் வந்து பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த பதில் வந்து இன்னும் திருப்தி அடையல. பொன்குமார், இப்போ நான் சரவணன் கேட்ட அதே கேள்வி தான் உங்கள்கிட்டையும் கேட்கிறேன். இப்போ சட்ட அமைச்சகம் தமிழக அரசு அனுப்பியிருக்கிற அந்த சட்ட வரைவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கு அப்படிங்கிற செய்தி கடைசி கட்டமாக வந்திருக்கிற ஒரு முன்னேற்றமான செய்தியாக பார்க்குறீங்க. இது உங்கள் போராட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளை ஓரளவுக்கு, கோரிக்கைகள் 10 படியில் இருக்கு அப்படின்னா இந்த முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இறுதி இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இதுவரைக்கும் நிரந்தர சட்டம்னு எந்த ஒரு யாருமே இதுவரைக்கும் மத்திய அமைச்சரோ மத்திய சட்ட அமைச்சகமோ தமிழக முதல்வரோ யாருமே நிரந்தர சட்டம்னு யாருமே சொல்லலை இதுவரைக்கும். அவசர சட்டம் தான் சொல்றாங்க. அவசர சட்டம் என்பது என்ன? அதாவது அவசர சட்டத்தில் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல மட்டும் நடைபெறுமா, இல்ல தமிழகத்தில் இதுவரை எல்லா கிராமங்கள் எங்கெங்க நடந்துட்டு இருந்துச்சா எந்தெந்த கிராமத்தில் நடக்கும்? இந்த அவசர சட்டத்தில் எப்படி வரணும் அப்படின்னாக்க எங்களுடைய கோரிக்கை, அலங்காநல்லூர்ல இந்த தேதியில ஜல்லிக்கட்டு, பாலமேட்டில் இந்த தேதியில ஜல்லிக்கட்டு, அவனியாபுரத்தில் இந்த தேதியில ஜல்லிக்கட்டு, சிராவயல்ல இந்த தேதியில ஜல்லிக்கட்டு, அது மாதிரி தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடந்துச்சோ அந்தந்த இடங்களுக்குரிய டேட், இந்த டேட்ல இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடத்திக்கின்ற மாதிரி ஒரு நிரந்தர சட்டம். அதே மாதிரி மாடு அவுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. நிரந்தர
சட்டம் கேட்குறீங்க, நம்ம கோரிக்கையில இது பண்ணல. ஆனா உங்க ஐதீக அடிப்படையில தை மாதத்திற்குள்ள ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நிரந்தர சட்டம்னா நாடாளுமன்றத்தை கூட்டணும், புதிதாக அது சட்டம் ஏற்றணும், அது 2 சபைகள் டிஸ்கஷன் நடக்கணும், இதெல்லாம் போய் தான் நடக்க போகுது. இப்போ நம்ம பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் கொடுத்துறதுக்கு கூட போகுது. உடனடியாக உங்களுக்கு தை மாதம் ஜல்லிக்கட்டை நடத்தி தருவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க ஏன் பயணிக்க கூடாது? அதாவது இதுல ஒரு வரலாறு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தை மாதத்துல தான் அந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் மந்தையில நடக்கும். காளியம்மன் கோவில் திருவிழா, முனியாண்டி கோவில் திருவிழா, அதாவது காளியம்மன் கோவில் திருவிழாவை அடுத்து தான் இந்த தை வரும். தை 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. தை 3ஆம் தேதி தான் இங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. தை 1 வந்து பாத்தீங்கன்னா அவனியாபுரம், தை 2 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பாலமேடு, தை 3 அப்படின்றது வந்து அலங்காநல்லூர். இந்த தை மாதத்துல வந்து காளியம்மன் கோவிலுக்கு நேர்த்திக்கடன், அதாவது அந்த காளியம்மன் கோவில் திருவிழாவிற்கு ஒரு உகந்ததாக ஒரு பாரம்பரியமாக அது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை கோயிலில் வந்து அந்த திருவிழா முடிச்சுட்டு அந்த கூடையில வந்து அதற்குரிய அபிஷேக அனைத்து பொருள்களையும் எடுத்துட்டு தான் அந்த முறைப்படி தான், அந்த ஐதீக முறைப்படி தான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. ஏதோ திடீர்னு எப்போ வேணாலும் நடத்தலான்றது நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். எந்த நாள்லயும் நடத்தலாம் அப்படின்றது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அலங்காநல்லூர் மண்ணை பொறுத்தவரை அந்த தை மாதத்திற்குள் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும். என்ன பொறுத்தளவுல இந்த தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாபெரும் எழுச்சி உருவாயிருக்கு. இளைஞர்கள் வந்து என்னன்னா இயற்கை விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைபிரிட் விதைக்கும் இயற்கை விதைக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது செயற்கை உரத்துக்கும் இயற்கை உரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சமூக வலைதளங்களால இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த புதிய தலைமுறை டிவில இன்னைக்கு இந்த நேர்பட பேசுகிற நிகழ்ச்சி இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த தொலைக்காட்சியில பாக்குறவங்க 1 கோடி பேர் அப்படின்னாக்க சமூக வலைதளங்களை லைவ்ல பாக்குறவங்க 9 கோடி பேர் இருப்பாங்க. ஆக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் தமிழகத்தில் என்ன நடக்குது என்று உற்று நோக்கி கொண்டிருக்கு. விஷயம் வெளியில் போகாது என்று யாரும் நினைக்க வேண்டாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வெளி உலகத்துக்கு சென்றுவிடும். இன்றைய இளைஞர்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அனைவரும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் மொபைல் போனை வந்து வெட்டியா யூஸ் பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் பாட புத்தகத்தில் படிப்பதை விட இன்று வலைதளங்களிலே அதிகப்படியான விஷயங்களை படித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. இந்த மாபெரும் எழுச்சிக்கு காரணம் சமூக வலைதளம், அதனுடைய பங்களிப்பும் உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பேசலாம். முக்கியம் எந்த ஒரு போராட்டத்திலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஒரு படிப்படியான தீர்வுகள், அப்புறம் இறுதி தீர்வை நோக்கி போகணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த மக்கள் இறுதி தேர்வு நோக்கி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இடைப்பட்ட தீர்வு எதுக்குமே நாங்க ஏற்றுக்க முடியாதுன்னு உறுதியோடு இந்த களத்தில் இவங்க இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா இவர்களுடைய ஐதீக முறையும் மற்ற விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு இடைக்கால அவசர சட்டம், அது சில திருத்தங்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்து என்ன திருத்தம் நமக்கு இப்ப தெரியாது. அந்த வாய்ப்பை போராட்டத்தின் ஒரு முக்கியமான வெற்றி வாய்ப்பாக பார்த்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம்னு நீங்க சொல்லுவீங்களா? அதாவது அவசர சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அவசர சட்டத்தினுடைய அடிப்படையில் ஏற்கனவே பாரம்பரிய முறை என்று சொன்னால் அலங்காநல்லூரில் 3ஆம் தேதி நடந்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தேதிகள் இருக்குது. ஆனா அந்த தேதிகள்லாம் இன்னைக்கு மாறி போயிடுச்சு. இருந்தாலும் கூட இது கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து மறுக்கப்பட்டிருக்கின்ற பாரம்பரிய உண்மை. இந்த உண்மையை, இந்த உரிமையை இந்த ஆண்டு என்ன செய்யணும்னா அவசர சட்டத்தின் மூலம் என்னென்னவெல்லாம் இதற்குள்ள வந்து சட்ட சிக்கல்கள், குறுக்கீடுகள், மற்றவர்களுடைய எதிர் வழக்குகள், இதையெல்லாம் முறியடிப்பதற்கான அனைத்து விசேஷ உரிமைகளும் ஆளுகின்ற மாநில அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இருக்குது, இந்திய அரசுக்கும் இருக்குது. இதை பல முறை அவர்கள் நடைமுறையும் படுத்தியிருக்காங்க. ஒரு இந்திய நாடு முழுக்க மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பணத்தை மதிப்பிழக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளில் முடிவெடுத்து அறிவிக்க முடிகின்ற அரசால் பாரம்பரியமாக பல ஆயிரம் ஆண்டு காலமாக அவர்களுடைய பண்பாட்டை பாதுகாப்பதற்கான உரிமையை கொண்டு வர முடியாது என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று தெரிய யதார்த்தம் அல்ல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இவர்கள் உண்மையான மனத்தோடு இருக்கிறார்களா, இல்லை வழக்கம் போல் தமிழக மக்களிடம் வாக்குறுதி குறித்து வஞ்சிக்க பார்க்கிறார் என்பதை நடைமுறை காட்டு. அதனால பாரம்பரிய முறைப்படி இது நடக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ரங்கராஜ், பல்வேறு விஷயங்களை இளைஞர்கள் நீங்க தீர்வுகளாக வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். முக்கியமான தீர்வாக, இறுதி தீர்வாக நிரந்தர ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றீங்க. அதை வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன? அந்த புரிதல் கிராம மக்கள் உங்கள்கிட்ட இருந்தா உங்களோட கிராம, அதாவது கிராம மக்கள் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவங்க எங்களுக்கு. அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, சார் நம்ம காலமாட்டை அழிக்கிறதுக்காண்டி எங்க பீடு சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. வலைத்தளங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்துச்சு. வலைத்தளங்கள் வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. அப்படியே போய் பாடுறா, விவசாயி அங்க அரிசிக்கு அங்க நெல் விளைக்க உடனே காத்துக்கிறான், அவனுக்கு தண்ணி இல்லடா, நீ போய் பார்த்தாண்டா உனக்கு தண்ணி வரும்,
அவனுக்கு தனியாக நாளைக்கு உனக்கு சோறு கிடைக்காதா, சோறு இல்லாதப்ப நீ எங்கடா போவ அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்து வச்சுறாங்க. அதாவது காவேரி ஆத்துல இத்தனை கல்லணை கட்டின அரசாங்கம் தாமிரபரணியில இருக்க ஒரு கல்லணை கூட கட்டல இனி வரைக்கும். ஏன் தாமிரபரணி கல்லணை கட்டல? அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் தமிழ்நாட்டிலே சேர்ந்துட்டனால அதுக்கு ஒரு கல்லணை ஒரு அணை கூட கட்ட முடியலையே. நம்ம அரசாங்கம் அதாவது நம்ம அரசாங்கம் வந்து எந்த ஒரு முடிவும் தானா நம்ம அரசாங்கம் எப்படி இருக்குன்னா தலைமை வந்து தானா செயல்பட முடியாத நிலைமையில இருக்கு. அதாவது ஒரு மேலதிகாரி சொன்னா அது செயல்படும், அந்த மாதிரி ஒரு தலைமை இல்லாத ஒரு அரசாங்கமா இருக்கதான் நான் இருக்கேன். இந்த அவசர சட்டம் வாய்ப்பு, அவசர சட்டத்துக்கான ஒப்புதல், ஆர்டினன்ஸ்க்கான கிளியரன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அவசர சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படிலாம் பயன்படுத்தணும்ன்றது மத்திய அரசுக்கு தெளிவாகவே தெரியும். தன்னோட கொள்கை முடிவுக்கு அது கொள்கை முடிவுக்கு ஒத்துதா இருந்துச்சுன்னா அது உடனே கொண்டு வரதும், கொள்கை முடிவுக்கு மாநில அரசுல கொண்டு வராங்க. மாநில அரசோட வலியுறுத்துறதே மத்திய அரசு தானே. வலியுறுத்தே மத்திய அரசு. நீங்க மாநில அரசு தனித்து செயல்பட முடியுமா? இருக்குன்னு இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. மாநில அரசு தன்னுடைய அதிகாரங்களை இழக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும். மாநில அரசு நல்லா முடிவெடுக்க முடியும்னா எதுக்கு அவர் டெல்லி போகணும்? டெல்லி போக தேவை இருந்திருக்காது. இங்கே இருந்துட்டு மக்களோட மனநிலை இப்படிதான் இருக்கு, ஏன்னா எனக்கு மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு அவர், ஏன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ மாநில அரசு ஈஸியாக முடிவெடுத்திருக்கும். எப்பயுமே இந்த நாட்டுல இந்த இந்தியா ஒற்றுமையா இருக்குன்னா எல்லா மாநிலங்களோட உரிமைகள் காக்கப்படணும்ன்றது அத்தியாவசிய தேவைன்றது மத்திய அரசு, மத்திய அரசு எந்த கட்சினாலும் எங்களுக்கு தெரியல. மக்கள்ன்றது முக்கியம், அதே நேரத்தில் மாநிலத்தோட உரிமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அதை பறிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த போராட்டங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. திருப்பி இந்த போராட்டத்தை எப்படி வடிவத்துக்கு கொண்டு போகணுன்றது மத்திய அரசு கையில தான் இருக்கு. அவசர சட்டம் என்பது ஜல்லிக்கட்டு வாடிவாசலை திறக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையோடு தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வருஷம் தொடங்குறதுக்கான வாய்ப்போடு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்லிட்டோம், இது வாழ்வாதாரத்தை ஒன்றி இருக்கு. ஜல்லிக்கட்டு மட்டும் பார்க்காதீங்க, தேசியது வாழ்வாதாரத்தோட ஒன்றி இருக்கு. நானே சொன்னாலும் அடுத்த வருஷம் நீங்க இது ஒரு வருஷத்துக்காக போட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காக இது யாரும் மெனக்கட்டலையே. வாழ்வாதாரத்தோட ஒன்றில இருக்கு ஜல்லிக்கட்டு. அதோட பிரதான விஷயம் ஜல்லிக்கட்டு நடந்தாதான் நாட்டு மாட்டை காக்கப்படும்ன்றது பாரம்பரியம். அப்போ இந்த வருஷம் மட்டும் ஒரு பேருக்கு நடத்துறதுன்றது அது ஒரு கண் துடைப்பு தான். நிரந்தரமாக மீண்டும் ஜல்லிக்கட்டு வரணும் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். நிரந்தரம் கூட இல்லை, ஏன்னா அது நிரந்தரமா தான் இருந்துச்சு. மீண்டும் ஜல்லிக்கட்டு வரணுங்கிறத உங்க கோரிக்கை எடுத்துக்கலாம். அரசோட கொள்கை முடிவை வச்சுக்கிட்டு மக்களை இந்த ஜல்லிக்கட்டு வேணான்றது நிராகரிக்கிறது நம்ம தொடர்ந்து பேசலாம். நிரந்தர தீர்வை நோக்கித்தான் இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி இளைஞர்களும் மாணவர்களும் இதையே தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இவர்களோடு நாம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய போராட்டங்கள் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் தொகுப்புகளை பார்த்துவிட்டு மீண்டும் நேர்பட பேசி தொடருவோம். வரவேற்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அதே வேளையில் இங்க இருக்கக்கூடிய பிற பொதுமக்களோடும் நாம் பேசுவோம், தொடர்ச்சியாக பேசலாம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவு பெருகிக்கிட்டே வருது. இந்த ஆதரவை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? அலங்காநல்லூரை நோக்கி இத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்க போராடிட்டு தான் இருந்தோம். பட் இவ்வளவு பெரிய எழுச்சி மாணவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் மாணவர்கள் தான். சத்தியமா ஊர் பொதுமக்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, யாருமே இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி மாணவர் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பமா எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா தமிழ் இனத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. இது யாருமே எதிர்பாராத விதமா, ஆனா வரவேற்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடணும்ன்ற எண்ணம் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வந்திருக்குன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த போராட்டத்தை இதோடு நம்ம கைவிட்டுற கூடாது. நமக்கு தேவை நிரந்தர தீர்வு. நான் மதுரை தான். உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தமிழினம் பல கவிஞர்கள் வரலாற்று பூர்வமாக எழுதப்பட்ட பல வரிகளில் ஒரு வரியை கோட் பண்ண விரும்புகிறேன். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அதுக்கென்று தனி நிறம் உண்டு. நம்ம அடக்கப்பட்ட இனங்கள் மாதிரி ஒரு சோழ கிங்டம், அதாவது சோழர்கள் அதுக்கு அரசுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நம்ம அடிமைப்பட்டே தான் இருக்கிறோம். வேற வேற உருவத்தில் வேற வேற முகலாய பேரரசு, அதுக்கப்புறம் இங்கே ஆங்கிலேயர். இப்போ நேரடியாக சொல்லணும்னா வட இந்திய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றங்கள் இருந்த சூழ்நிலையில் பெரிய எழுச்சியாக 1960 ஏற்பட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு தலைமையை ஏற்று அண்ணாதுரை என்ற ஒரு பெருந்தலைவர்கள், பல தலைவர்கள், மேலும் பல அணிகள், கட்சிகள் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் எழுச்சி பார்த்ததில்லை. ஆனால்
ஸ்டாண்ட் பை. அண்ணே மொபைல்லாம் கட் பண்ணிருங்கண்ணே. நேர்பட பேசுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். தமிழக அரசுடைய அந்த அவசர சட்ட வரைவில் காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகள் நீக்கியிருப்பது குறித்த ஒரு திருத்தம் இடம்பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்த செய்தியை தான் பார்த்தோம். அந்த தகவல் அடிப்படையில் அந்த தகவலை இங்க இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதி மக்கள் எப்படி பார்க்கலாம் என்று பார்க்கலாம். பொன்குமார், நிறைய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கிறோம். உங்க மெயின் டிமாண்ட்ல இது ஒரு டிமாண்டா இருந்தது. ஏன்னா நீங்க கேட்க நிரந்தர தீர்வு நோக்கி ஒரு டிமாண்டா இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து நாங்க வரவேற்கிறோம். தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். முதல்ல சட்ட அமைச்சகம் ஒப்புதல் ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியலிருந்து காளை மாடுகள் நீக்கப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியான விஷயம். செய்தியா மட்டும் இல்லாம செயல் வடிவம் பெறணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன். போராட்டமானது எதை மையமாக வைத்து நடந்ததோ அதற்கான விஷயம் கண்டிப்பாக நடந்தாக வேண்டும். அவசர சட்டம் சட்ட அமைச்சகத்திலிருந்து குடியரசுத் தலைவர்களின் ஒப்புதலை பெற்று கவர்னர் அவர்கள் உடனடியாக அதை ஏற்ற வேண்டும். அதை போலவே இதற்கான உறுதியான தகவலை அதாவது காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியலில காளை எடுத்து விட்டார்கள் என்ற உறுதியான நம்பகத்தகுந்தமான தகவல், அதற்குரிய டாக்குமெண்ட் ஏதேனும் இருந்தால் உடனடியாக வெளியிட்டால் இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் மேலும் சந்தோஷப்படுவார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு OPS அவர்கள் தமிழர், அவருக்கும் அந்த உணர்வு இருக்கும். தமிழக இளைஞர்களின் இப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு எழுச்சியினால் அவருடைய இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த முயற்சியானது வெற்றி அடைய வேண்டும். அவர் இதற்கு முன்னதாக ஒரு பேட்டி அளித்திருந்தார். ஜல்லிக்கட்டு நடைபெறும், ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலே துள்ளி குதிக்கும், அதை நான் அதே இடத்தில் இருந்து துவக்கி வைப்பேன் என்று சொன்னார். சுத்த தமிழன், வீர தமிழனின் அடையாளமாக மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களை இப்போது பார்க்கிறேன் நான். அந்த விஷயமானது கண்டிப்பாக நடைபெற வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் அலங்கியை நோக்கி என்று வருகிறார் என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். நிரந்தர தீர்வுக்கு முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். எல்லாரோடையும் பேசிட்டு வரலாம். சரவணன், இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவலை தான் பொன்குமார் சொல்லிட்டு இருந்தேன். காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியலிருந்து காளையில் நீக்குவதாக தமிழக அரசு அனுப்பியிருக்க அந்த சட்ட வரைவில் விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க போராட்டத்தினுடைய பல்வேறு தகவல்களை ஒவ்வொரு கட்ட வெற்றியாக நீங்க இறுதி வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறது என்னால உணர முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரவணன்? எங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் வெற்றின்னு இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் மட்டும்தான் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷப்படுவோம். அதுக்கடையில் எங்களுக்கு போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா காட்சி பண்ண வெளிப்படினா சந்தோஷம்தான். எங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக வேணும். வாடிவாசலை திறக்கணும், நிரந்தரமாக ஜல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சது அதான். ஒட்டுமொத்த தமிழர்களின் கலாச்சாரமும் அதான். கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படுன்ற ஒரு முக்கியத்தை கோரிக்கையை எடுத்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். ஏன்னா அரசியல் கட்சி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி கட்சி வேஷ்டி கட்டினா கூட வெளியில் போயிருக்கோம் சொல்லி முன்னிட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தமிழர் உணர்வுக்காக மட்டுமே இந்த போராட்டம் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறணும்னா அதற்கான ஆதாரம், சட்டப்பூர்வமான ஆதாரம் எங்கள் கைக்கு வரந்தடிக்கும். நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, புரிஞ்சுக்க முடியுது. பிரபு, அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள், சினிமா பிரபலங்கள் போன்றவர்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை 5 நாளா வைத்து அதை காப்பாத்திட்டே வரீங்களே, ஏன் அரசியல் கட்சிகள் மேல அவ்வளவு ஒரு அவர்ஷன்ங்கிற ஸ்டேஜ் தான் நான் ஃபீல் பண்ண முடியுது? அவர்கள் தலையிட்டு நீங்கள் இவ்வளவு தூரம் புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நீங்க சொன்ன கோரிக்கைக்கு கிராம மக்களும் ஒத்துழைச்சிட்டாங்க. கிராம மக்களை பலரும் பல கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாரு கூட அவர்கள் தலைவர் வருவதற்கே அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்படி ஒரு ஆதரவு இந்த மக்களிடம் கிடைக்கும் எதிர்பார்த்தீங்களா? அதற்கு முன்பு ஏன் அரசியல் கட்சிகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகள் பொதுவாகவே அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு மாரல் வந்து இன்னும் செட் பண்ணப்படவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மாரலே இல்லை. என்ன பண்ணாங்க, அந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த காங்கிரஸ் கட்சியே வெளிநாட்டு கட்சிகளுக்குள்ள தனிப்பட்ட முறையில் போக வேண்டாம். ஒட்டுமொத்தமா உங்களுக்கு அரசியல் இயக்கங்கள் நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கை வராத காரணமே அவங்களோட கொள்கை அடிப்படையில், அதாவது கட்சிக்கு கொள்கைன்னு வகுறாங்க. அந்த கொள்கையிலேயே சுத்தி மக்களை மறந்துடுறாங்க. கொள்கைன்றது காலத்துக்கு மக்களும் தந்தமே. அது முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி, இந்த அவசர சட்டத்தினுடைய அந்த சரத்துல காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியலிருந்து காளைகள் நீக்கப்படுவதற்கான சரத்து தமிழக அரசு அவசர சட்டத்தில் சேர்க்கப்பட்டதா தகவல் வந்திருக்கிறது. இதை நீங்கள் இந்த போராட்டத்தின் களத்திலிருந்து எப்படி பாக்குறீங்க? இதை நாங்க வரவேற்கிறோம்.
ஆனா இது மாதிரி போராட்டங்கள் மூலியமா தான் எல்லா விஷயத்தையும் மீட்டெடுக்கணும்னு வரும்போது மக்கள் வந்து தொடர்ந்து நம்பிக்கை, அதான் இப்ப கேட்டீங்களா அரசியல் கட்சிகள் மேல ஏன் இருக்கிறீங்க? ஒரு போராட்டம் பண்ணி தான் என்னோட உரிமையை பாரம்பரியத்தை மீட்கணும்னா அந்த பாரம்பரியத்தை மீட்கிறதுக்கு தானே அரசியல் பிரதிநிதிகளே நாங்க சூஸ் பண்ணோம். அப்படிதான் நாங்க நம்புறோம். மக்கள் எப்படி நம்புறோம்னா ஒரு அரசியல் கட்சி மக்களையும் அதோட பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காக்கணும்னு தான் இருக்கு. அதுதான் பேசிக் கொள்கை. ஒரு கட்சி என்ன பண்ணுது, அதை மறந்துட்டு தொடர்ந்து மக்களை வந்து தேவையில்லாத இந்த மாதிரி போராட்டங்கள் மூலியமா தான் அவங்களோட கொள்கை பண்பாட்டை மீட்டெடுக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தத்தை தள்ளும் போதுதான் கட்சிகள் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த போராட்ட களம் என்பது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? திருச்சியிலிருந்து புறப்படும் போது என்ன எதிர்பார்த்தீங்க? இப்ப என்ன மாதிரியான உணர்வுல இருக்கீங்க? தனியா பார்ப்பேன் கவலைப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு என்னை பார்த்துக்காண்டி இத்தனை நண்பர்கள் இருக்காங்க, இத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, இத்தனை சொந்தங்கள் இருக்காங்க. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது நான் கிளம்பி வந்தப்போ நான் இப்போ இப்படி வந்தேன்னா கூட இப்போ போறப்ப நான் கண்டிப்பா ஒரு நிறைய சொந்தங்களோட அங்க இருந்து கிளம்பி போவாங்க. போராட்ட களம் உங்களுக்கு ஒரு புதிய சூழலை உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பு இருந்த ரங்கராஜுக்கும் இந்த போராட்ட களம் வந்து இந்த போராட்டத்துல வெற்றி போன்ற விஷயங்களை பார்த்து விட்டு போற ரங்கராஜுக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்க போகுது? உங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் இந்த ஊர்ல இருந்து போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நம்ம இருக்க போறோம்னு என்ன மாதிரி விஷயங்கள் திட்டமிட்டு? அதாவது எனக்குள்ள இருக்க போராட்ட குணம் இனிமேல், அதாவது என்னோட முதல் போராட்டம்னு சொல்லலாம். இது வரைக்கும் எந்த ஒரு போராட்டமும் போனதில்லை. என்னோட முதல் போராட்டத்தில் வந்து வெற்றி கண்ட ஒரு பெருமையோட போவேன். இனிமேல் போராட்ட குணம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். காட்வின், அதாவது நீங்க ஒரு ஆசிரியராக, பொதுவாக ஆசிரியர்கள் மாணவர்கள் அவ்வளவு சீக்கிரம் போராட்டத்துக்குலாம் போகாதீங்க வைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீ காலையில் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பள்ளிக்கூடம் போன பசங்களே இல்லாதனால நானே இங்க வந்துட்டேன் அப்படின்னு. இந்த போராட்டத்திற்கு முன்பு நீங்க பார்த்த அலங்காநல்லூர் பள்ளி மாணவர்களுக்கும் போராட்டம் முடிந்து நீங்க பார்க்க போற அலங்காநல்லூர் பள்ளி மாணவர்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? இதுக்கு முன்னாடி எந்த போராட்டத்துக்கும் எங்கள் மாணவர்கள் போனதே கிடையாது. அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மட்டும் இந்த மாணவர்கள் வந்து வரவே இல்லை. என்கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் நீங்கள் ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் ஸ்கூல் இருக்குப்பா, கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு. அப்போ சொன்னேன் பஸ்ஸு ஓடலை அப்படின்னு. நீங்கள் ஸ்கூல் இருக்கு, நீ வந்துரு அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் தான் வந்திருந்தாங்க. 950 பேர்த்துக்கு 150 பேர் தான் வந்திருந்தாங்க. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தாக்கத்தை வந்து மாணவர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு தொலைக்காட்சி வாயிலாக இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம அலங்காநல்லூர் மையமாக வச்சு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படின்ற போது நம்ம இந்த போராட்டத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு எழுச்சியோட மாணவர் ஃபுல்லாக வந்துட்டாங்க. இல்ல இந்த எஜுகேட் பண்றது அப்படின்னு இருக்குல்ல, இந்த போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசணும், பாரம்பரிய இழப்பு போன்ற விஷயங்கள்ல எஜுகேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸா, அவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கான ஒரு களமாக இந்த போராட்ட களம் அமைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து நான் சொல்றது இப்போ நாட்டு மாடை பத்தி பேசணும், பாரம்பரிய விதைகளை பற்றி பேசணும், பொன்குமார் இயற்கை வேளாண்மை பற்றி எல்லாம் பேசினாரு. இதை பற்றி நீங்க பாட வகுப்புகள் போன்ற விஷயங்கள பேசி இருந்திருக்கலாம். ஆனா இந்த போராட்டத்துக்கு பிறகு இதை அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன ஏதுன்னு குழந்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த பயிற்றுவிப்பு இங்க நடந்திருக்குன்னு உணர்றீங்களா? இந்த பயிற்றுவிப்பை தொடர்வது இருவர் கையில தான் இருக்கு. ஒன்னு பெற்றவர்கள், இன்னொன்னு ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியராக இந்த பயிற்றுவிப்பை போராட்டத்திற்கு பிறகு தொடரணும்னு ஏதாவது திட்டமிட்டு இல்லை, நமக்கு வந்து இப்போ எல்லாருடைய கோரிக்கையும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும்ன்றது தான். இதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் நடக்க வாய்ப்பு கிடையாது. ஜல்லிக்கட்டு நடந்துருச்சு அப்படின்னா எல்லாமே நடந்துடும், பஸ் ஓடிடும். போராட்டங்களுக்குள்ள போகல, கேள்வி முழுசா உள்வாங்கிக்கோங்க. இந்த போராட்ட காலத்துல என்னென்ன விஷயங்கள் பேசப்படுதுன்னா, நாட்டு மாட்டை பத்தி பேசணும், இயற்கை விவசாயம் அழிஞ்சு போச்சு, நம்ம வந்து விதைகள் எல்லாம் இதாயிருச்சு அப்படின்லாம் பேசணும். இதெல்லாம் இந்த குழந்தைங்க கேட்டே இருக்காங்க. அவங்க எழுதுற பதாகைகள் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. இந்த களம் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த களத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு தான் அதை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்பு. ஒன்று பெற்றவர்கள், ஒன்று ஆசிரியர்கள். அப்படி ஒரு ஆசிரியராக இது இன்னும் தொடர்ந்து பயிற்றுவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த போராட்ட களத்துல மாணவர்கள்ட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம், அதாவது நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அது கடைசி வரைக்கும் நம்ம எடுத்த கொள்கையில வந்து விடாப்பிடியா இருந்து அது வெற்றியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் அத்தனை பேரும் இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் கேட்டாங்கன்னா, அதுல நான் பார்த்த விஷயம் வந்து அந்த மாணவர்கள் வந்து அங்க இருக்கிற பிளாஸ்டிக் பையில வந்து சேகரிச்சு அந்த குப்பையில தனியா போடுறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து உதவி செய்யறாங்க வர்றவங்களுக்குலாம், நம்ம ஊருக்கு வர்றவங்களுக்குலாம் அந்த உதவி மனப்பான்மை வருது. இப்ப ஏற்கனவே இந்த மாணவர்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு அன்பான குணமுடையவர்கள். இப்போ நாங்க யாருமே அடிக்கிறதில்ல திட்டுறதில்ல மாணவர்களை. இப்ப இந்த சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாட்டு மாடுனா என்ன, காளை மாடுனா என்ன, கிராமம்னா என்ன அப்படின்றத ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கு.
அப்போ இது மூலயமா நம்ம அடுத்து சொல்ல போறது வந்து இங்க இருக்கிற கிராமத்தில் உள்ள இளைஞன் நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக அதை வந்து வரணும். அப்போ வருகின்ற பொழுது இந்த மாதிரியான கொள்கைகள் எல்லாம் அவன் வந்து கையில வச்சுக்கணும். சரி, அவங்கள்ட்ட கொடுங்களேன். ஒரு ஆசிரியரா ஒரு கடமையை சொன்னாரு. பெற்றோராக உங்க குழந்தைங்களும் இங்க வந்து எல்லா விஷயங்களை செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அவங்க நமக்கு சொல்லித்தராங்க சார், அவங்க எங்களுக்கு சொல்லி தர்றாங்க. பீட்டான்ற அமைப்புனா என்ன, காளமாடுனா என்ன, ஜல்லிக்கட்டுனா என்ன, பாரம்பரியம்னா என்னன்னு எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க சார். அவங்க அந்த அளவுக்கு பண்பட்டாங்க. இந்த இங்க வந்து எங்க பிள்ளைங்க எல்லாம் அந்த அளவுக்கு பண்பட்டாங்க. இந்த என் தம்பி போய் குட்டி பையன் சார், அவன் சொல்றான் பீட்டா ஒளிக, என்னடா பீட்டா ஒளிகன்னு சொல்றியேப்பா, என்னப்பா அப்படின்னா பீட்டான்றது வெளிநாட்டு அமைப்பது, நமக்கு வேணாது அப்படின்னு அவன் சொல்றான் சார். 6 வயசு பையன் அவன் சொல்றான். அந்த அளவுக்கு இங்க இருக்க குழந்தைகள்லாம் இந்த விஷயத்துல வந்து பண்பட்டாங்க. இல்ல எல்லாத்துக்குமே காரணம் மாணவர்கள். இல்ல, அவர் ஒரு அழகான விஷயத்த சொன்னார்ல, உதவும் குணம், போராடுற குணம் அப்படின்லாம். நீங்க பொதுவா உங்க குழந்தைங்களை வளர்க்கும் போது உங்க குழந்தைங்களோ பக்கத்து குழந்தைங்களோ வேற மாதிரி பார்த்திருப்பீங்க. இங்க வந்து அவங்களை வேற மாதிரி பாக்குறீங்க. நானே பலரை பாக்குறேன், அவங்க கோஷம் போட்டு தான் மீதி மக்கள்லாம் கோஷம் போறதை பாக்குறேன். இது எந்த இடத்துல உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுச்சா? இதன் மூலமா அவங்களுக்கு இந்த திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், தொடரணும்னு நினைக்கிறேன், ஏதாவது திட்டமிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், கண்டிப்பா. அதாவது பிள்ளைங்களை வந்து நான் வீட்டுல வந்து அமைதியா தான் பாத்திருக்கேன். ஒருத்தனும் வாய் திறந்து பேச மாட்டாங்கல்ல. ஆனா இங்க பிடிவாதமா சொல்றான். ஒவ்வொரு பிள்ளையும் வந்து சொல்லுது பாருங்க, வாடி வாசலை திறக்காட்டி நான் வீட்டு வாசலுக்கே போக மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து அதுங்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் சார். அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக, எந்த ஒரு தப்பான விஷயத்துக்காக போக கூடாது, நல்ல விஷயத்துக்காக முன்வைத்த காலை வந்து பின் வைக்கவே கூடாது, அதுல ஜெயிச்சே காமிக்கணும்ன்றத வந்து நமக்கு கத்துறாங்க அவங்க. சரி, நீங்களும் ஒரு ஆசிரியராக இந்த களத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? யாரிடம் இருந்து கத்துக்கிட்டீங்க? முக்கிய காரணம் வந்து மாணவர்களுடைய போராட்டம். நான் வந்து மாணவரே கலந்துருக்கப்ப ஒரு ஆசிரியர் நான் கலந்துக்கலன்னா என்ன மாணவர் வெள்ளை போன டெப்டேஷன் வந்து போட்டுருந்தான். அப்போ போயில மாணவர்கள் யாருமே இல்லை. முடுவார்பட்டி, வெள்ளையம்பட்டி சேர்ந்தவங்க, சுத்திப்பட்டி, அலங்காநல்லூர், சுத்திப்பட்டி கிராமம் பூரா அங்கே படிக்கிறாங்க. ஒரு 1200 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆனால் அங்கே போனால் கிளாஸுக்கு ஆளே இல்லை. கேர்ள்ஸ் மட்டும் ஒன்று இருக்காங்க, ஆனால் பாய்ஸ் கிடையாது. என்னன்னா சார், நானும் போய் இந்த போராட்டத்தில் கலந்துக்குருவேன், என்னோட உரிமை அப்படின்னா. நானும் ஆசிரியர், நானும் வந்து உங்கள் களத்தோட மாணவர்களா நான் வந்து உங்களோட உட்காந்துக்கிறேன் ஒரு பெருமிதத்தை நான் உண்மைக்கு அடையிறேன் இந்த அலங்காநல்லூர் மண்ணில். இல்ல, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு வந்து ரொம்ப புதிது முதல் போராட்டம், நிறைய விஷயங்களை கத்துட்டேன்னு. நீங்க ஓரளவுக்கு சமூக விஷயங்களோட உங்களை இயக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளா நான் பாக்குறேன். இந்த போராட்டக்களம் உங்களுக்கு பயிற்றுவித்த பாடம் என்ன? இந்த போராட்டக்களம்ன்றது இளைஞர்களுக்கு பல போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. எந்த போராட்டமும் உச்சகட்ட வெற்றி நோக்கி போனதே கிடையாது. எல்லாமே வந்து அரசாங்கத்தால கட்டுப்படுத்த, மாணவர்கள் தொய்வடைஞ்சு விடையே கிடைக்காம என்னடா ஆகுது, இது இப்படியே போயிட்டு இருக்கு, நம்மளோட மாணவரோட இளைஞரோட சக்தி வீணாகுதுன்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த களம் ஒரு கிராமத்துல வந்து ஒரு போராட்டம் அது கண்டிப்பா வெற்றி அடையும்ன்றதுக்கு ஒரு சூத்திரம் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. சரி, நம்ம சரவணன் தான் இதை கேட்கணும். சரவணன், உங்களுக்கு இந்த போராட்டம் தொடங்கும் போது ஏதாவது அச்சம் இருந்துச்சு? அவர் சொன்னார்ல, பல போராட்டங்கள் சித்தரடிக்கப்பட்டிருக்கு, இது தொடங்கிட்டுமே இது எப்படி போகுமோ அப்படிங்கிற பயமோ அச்சமோ ஏதாவது ஒரு இடத்துல இந்த 4-5 நாட்கள் உங்களுக்கு வந்துருக்கா? இந்த 4-5 நாட்கள்ல எனக்கு இன்னைக்கு மட்டும்தான் அந்த பயம் வந்துச்சு. ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் எதிர்பார்த்த பயம் இன்னைக்கு வந்துச்சு. கண்டிப்பான முறையில் என்ன சட்டை இயற்றும் போது அது தொட்டிக்கு மாணவர்கள் அமைதியாக இருக்குன்னு கிராமப்புறம் கடுமையாக இருக்குதுட்டேன். இந்த கடைசி உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துல தான் நான் அச்சப்பட்டேன். அதுக்கு இடத்துல நான் அச்சமே படலை. ஏன்னா முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெண்கள் தான் நம்ம நாட்டின் பெண்கள் உள்ள இறங்கிட்டாங்கன்னா சாதாரணமாக விட மாட்டாங்க. அதோட கூட மாணவர்கள் இறங்கிட்டாங்கன்னா மாணவர் போராட்டம் என்னைக்கு தோற்றதா சரித்திரமே கிடையாது. இளைஞர்கள் அது சுத்துப்பட்டி நான் முழுக்க இறங்கினது மாணவர்கள் நம்பியும் எங்கள் கிராம பெண்களை நம்பியும் சுத்துப்பட்டி மக்களை நம்பி தான் இறங்கினேன். எனக்கு எப்பயுமே ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா மேக்சிமம் இங்கேருந்து சுத்துப்பட்டி கிராம மக்கள்லாம் வெளியில தான் அதிகமாக படிக்கிறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, சேலம், நாமக்கல் அதிகமாக படிக்கிறாங்க. இங்கேருந்து ஒரு தகவலை நம்ம அங்கே சொன்னோம்னா அங்கேருந்து அது தீப்பட்டுட்டே எரியும். மேக்சிமம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாக தான் நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று நினைச்சோம். அதுவே உணர்வு, தமிழ்ன்ற உணர்வை அப்படியே பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க அங்கேருந்து அன்றன்று அங்கங்கே நடக்கிற போராட்டங்களையும் எங்களுக்கு அப்பப்போ தகவல் தெரிஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் இங்கே நடத்துகிறாங்க தெரிஞ்சு. ஆனால் எங்களோட குறிக்கோள் ஒன்றா மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வச்சோம், உலகத்தமிழுக்கே வச்சோம். வாடிவாசல் திறக்கிற வரைக்கும் நம்மளுக்கு போராட்டம் ஓய வேண்டாம்.
அது ஒரே குறிக்கோளுக்காக தான் போராடணும். அந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றியும் பெறுவோம். சரி, பேசலாம். பொன்குமார், இந்த உணவு வழங்குறதுல உண்மையாலுமே அலங்காநல்லூர் மக்கள் மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அலங்காநல்லூர் மக்கள் மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற கிராம மக்களும் மிரட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பொதுவாக போராட்ட களங்களில் 2 சிக்கல் இருக்கும். ஒன்று அத்தியாவசிய தேவைகள், இன்னொன்று உணவு. அது எதுவுமே இல்லாம உணவு இங்க வந்து குவிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, பல வகையான உணவுகள். இது எதுவும் வேண்டுகோள் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா இல்ல மக்கள் தானாக கொண்டு வந்து கொடுத்தாங்களா? அதாவது இந்த விஷயத்தை நீங்க நல்லா ஒத்து கவனிக்கணும். சுனாமி, தானே புயல், வெள்ளம் இந்த மாதிரி இடத்துல நடந்தப்ப பூரா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் உணவுப் பொருள்கள் அனுப்பி வைக்கப்பட்டன கண்டெய்னரா. இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறது யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது, எல்லாம் தமிழர்கள், நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகள். ஏன் குடும்பத்துல ஒருத்தனாதான், நம்ம குடும்பத்துல ஒரு ஆளாதான் அந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தமிழ் நெஞ்சங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், இளைஞர்கள் தொய்வு ஆயுதக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பல தடவை அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். நான் அவங்களா இண்டிவிஜுவலா விடிய உட்கார்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களா 500 பேத்துக்கு சாப்பாடு, 1000 பேத்துக்கு சாப்பாடு, 3000 பேத்துக்கு சாப்பாடு, தண்ணி பாக்கெட்டு, பிஸ்கெட்டு, பழங்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து மாம்பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக கிடக்கும், ஆரஞ்சு பழம். அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பதை இந்த போராட்ட களமானது மீண்டும் ஒரு முறை நிரூபித்து உள்ளது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதே என்ற பாரதி கன்ற இளைஞர்களாக, போராளிகளாக இந்த தமிழக இளைஞர்களும் மாணவர்களும் இன்று தமிழக களத்தில் இருக்கிறார்கள். இந்த போராட்டமானது அறப்போராட்டம். 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த போது இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வாறு போற்றப்பட்டார்களோ அதை போல் இந்த 2017 ஜல்லிக்கட்டுக்காக போராடிய ஜல்லிக்கட்டு வீரர்கள் வரலாற்றிலே இடம்பெறுவார்கள். இது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் எழுச்சியான போராட்டம். இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட உலகத் தமிழர்கள் அத்துணை பேருக்கும் இந்த அலங்கை மண்ணின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்லக்கூடாது நம்ம இருந்தாலும் தாய் தப்புள் கொடி, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அனைவர்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி வழியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் உங்களோட பேசுறேன். இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே உள்ளூரை சேர்ந்தவர்கள். நான் ரங்கராஜ் பேசுகிறேன். இவர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தான். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த போராட்ட காலத்தில் என்னால் மறக்க முடியாத விஷயம், அது உணவா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம், அப்படி ஏதோ ஒரு சம்பவத்தை நினைவு கூற முடியுமா? என்னோட நண்பர்கள், என்னோட அக்காமார்கள், அம்மாமார்கள். நான் சொல்றது ஒரு சம்பவம். இப்ப நீ கூட சொன்னீங்க, இன்னைக்கு தான் நாட்டுப்பால்ல வந்து வெள்ளம் காட்சி மக்கள் கொடுத்தாங்க. அப்படி அலங்காநல்லூர்ல இந்த விஷயத்தை என்னால மறக்க முடியும், சம்பவம் நடந்துச்சு, அது இன்னும் மனசுலயே இருக்கு அப்படின்னு என்ன சம்பவத்தை உங்களால சொல்ல முடியும்? பாசம், இந்த மக்கள் என் மேல வச்சிருக்க பாசம். இந்த 5 நாள் நான் இங்க இருந்தப்போ இங்க இருக்க ஒவ்வொரு நிமிடமும் என்னோட ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். என்னோட ஒவ்வொரு நிமிடங்களும் மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். கிராம மக்கள் என் மேல இருக்க பாசம், அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது. உங்களுக்கு அப்படி என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்கு? முதலாவது இந்த மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை எப்படி அணுகணுன்றது மாணவர்கள் போராடுறாங்க. அந்த மாணவர்கள் கையில கொடுத்துருக்கோம். அதை வெற்றி அடைகிற வரைக்கும் மாணவர்கள் பின்னாடி போகணுன்ற அந்த ஒரு எண்ணமே பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் பிரதிபலிக்குது. அது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ஒழுக்கம் தானே. அது வந்து ஒட்டுமொத்தமான நிகழ்வு, தனிப்பட்ட இல்ல பிரபுக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்துட்டு எனக்கு அந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்கு, சொல்றதுக்கு இப்ப நேரம் இருக்காது. அப்படி பிரபுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம், இது ரொம்ப நல்ல விஷயம். அலங்காநல்லூர்ல எவ்வளவு ஊர் பார்த்திருக்கேன், இந்த விஷயத்தை என்னால மறக்கவே முடியலன்னு சொல்ற சம்பவம் இது. அதே தான் மக்களோட அந்த பாசம், அந்த ஒருத்தர் கேர் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, புதுசாக ஒன்று டாய்லெட் கட்டியிருக்காங்க. இது எனக்கு தெரியல, கலெக்டர் சொன்னார். ஆனால் அவங்கள டக்குனு அவங்க கூட்டத்தில் சொன்னாங்க, கொத்தனார் யாராக இருந்தாங்க அப்படின்னாங்க. தண்ணி மெயினாக வந்து என்னன்னா, யாருமே சொல்லாமல் தண்ணி பாக்கெட்டையும் உணவையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம பாருங்க. அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டத்துக்குள்ள யாருமே சொல்லலை இதை நீ பண்ணுன்னு. அவங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா, டைமர்லாம் குடத்தை தூக்கிட்டு வந்து அவங்களா வீட்டிலேருந்து குடத்தை தூக்கிட்டு வந்தாங்க. பையில ஒரு கட்டை பையில அவங்கவுங்க முடிஞ்சதை எடுத்து வந்துட்டு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, அவங்களா டிஸ்ட்ரிபியூட் பண்ண அவங்கள ஒரு மன திருப்தி. ஏன்னா நான் இந்த போராட்டத்தில் ஒரு பங்கெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி. இந்த மாதிரி நிறைய விஷயம் யூனிக் சின்ன விஷயங்கள் நிறைய பார்த்தேன். இதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள் என்ன பண்ணாங்கன்னா, கூட்டத்தில் வந்து உட்கார அவங்க வந்து கத்துவாங்க. அவங்க தான் லீடர், இங்க முழக்கத்துக்கு அவங்க லீடர். போராடுவோம் சொல்றதே அவங்க தான். சோ குழந்தைகள் பின்னாடி போனது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருந்துச்சு. சரவணன், உங்களுக்கு நிறைய தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கீங்க மைக்ல எல்லாம். உங்களுக்கு அப்படி வெளியூர் மக்கள் இல்ல உள்ளூர்களை நீங்க இவ்வளவு நாள் நம்ம இப்படி பார்க்கவே இல்லை, நீங்க இவ்வளவு விஷயத்தை பார்த்திருக்கோம் அப்படின்னு மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருக்குமா? மறக்க முடியாத சம்பவம்டா, அது உண்மைதான். ஏன்டா சுத்துப்பட்டி கிராம மக்கள் இவ்வளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்பிக்கை வச்சேன், கண்டிப்பா நம்ம போராடுவோம் வெல்லுவோன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நான் அந்த உணவு விஷயத்துல மட்டும் நான் நினைச்ச மாதிரியே நடந்தது. ஏன்னா இந்த நம்ம ஊர்ல வந்து பண்ணும்போது நான் நினைச்சது, கட்சியை பத்தி சொல்ல நினைக்க வேணாம், எல்லாருமே
கிராம மக்களும் கட்சியில் தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க அப்பாற்பட்டு மக்கள்லாம் நம் மக்கள் நம் குழந்தைகள் உணர்வோடு வந்து எல்லாத்துக்கும் உணவு அவங்களே முன் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எங்கள் கிராம பொதுமக்கள் அப்படி தான் செஞ்சாங்க. பல கட்சியில் இருக்கவங்களும் தானே முன் வந்து மாணவர்கள் வந்திருக்காங்க, என்னை ஊக்கப்படுத்தினாங்க. உண்மையில் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் பெரிய மனுஷங்க எல்லாரும் கூப்பிட்டு என்னை ஊக்கப்படுத்தினாங்க. மாணவர் போராட்டம் இன்னைக்கு தோற்றதா சரித்தே கிடையாது. மாணவர்களை முன்னிலை நடத்தி உனக்கு என்ன தேவையோ இந்த ஃபோக்கஸ் லைட்டு கூட என்னால் சண்டை போட்டு தான் வாங்கினேன். ஆனால் அவங்க ஒரே வார்த்தை போட்டு சொல்லிட்டாங்க, அவன் என்ன கேட்டாலும் தடையின்றி கொடுக்கணும். அவன் மாணவர்கள் அவன் ஒரு மாணவன் முன்னில் அதத்தையும் முன் வச்சாங்க. அடுத்ததே மாடுபிடி வீரன், முதல்ல மாணவன் சொன்னாங்க. அவன் இந்த மாணவன் அவன் மாணவத்தில் இறங்கிருக்கலாம், அவன் கூட மாணவர்கள் நிற்கிறாங்க. அந்த மாணவனை வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. அது அலாண்டூர் வந்தாங்கன்னா யாரும் பசி பண்ணி இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. சரி, நம்ம பேசலாம். முகிலன், ரொம்ப ஹார்டான போராட்ட களங்களை தான் பார்த்துருப்போம். அரெஸ்ட் ஆகுறது, போறது வர்றது, ரொம்ப நாள் பசி பட்டினின்னு. ஆனா இந்த போராட்ட களத்துல ஒரு கொண்டாட்ட மனநிலை இருந்துச்சு. உணவு எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்கும், எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கும். ஆனா போராட்டமும் இருந்தும் கொள்கையிலையும் பிடிப்போடு இருப்பாங்க. அப்படி நீங்க இதுவரைக்கும் பார்த்த போராட்டங்கள்ல இந்த போராட்டம் எப்படி வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? தமிழர்கள் அறம் சார்ந்தவர்கள், தன்னலம் கருதாதவர்கள். அதான் சுனாமியிலையும் போன கடந்த ஆண்டு வந்த பொழுது சென்னையில் பெருவெள்ளம் வந்த பொழுது நடந்த நிகழ்வுகளை நிரூபித்து காமிச்சது. அதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி மிகச்சிறப்பாக நிரூபித்து காட்டியிருக்கிறது அலங்காநல்லூர் மண். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் யார் வீட்லையும் சமையல் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. இப்போ பல போராட்ட கழகங்கள் நாங்களே இடுநகரில் பல ஆண்டு கணக்காக நடத்தியிருக்கோம். அங்கே வந்தால பொது சொல்லி சொன்னா ஊர் கமிட்டி சார்பாக ஏற்பாடு பண்ணி சமைச்சு பரிமாற பண்பு அப்படி நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அருகாமையில் இருக்கிற ஊர் நமக்கு வந்து பங்களிப்புங்க போராடுறாங்க. போராட்டத்துக்கு நம்ம கூட போய் நிற்கிறது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்க போராட்ட காலத்தில் இருக்கிற உணவு கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு டிராக்டர் வருதுன்னா எதுக்குடா டிராக்டர் வருது சும்மா வருதுன்னு பார்த்தா அதில் உணவு வருது. ஒரு வேன் வருதுன்னா அதில் ஒரு உணவு வருது. வர்றவர்கள் வந்து உணவு கொண்டு வர்றாங்க. உணவு கொண்டு வர்றீங்க, அவங்க போய் நாங்கள் வந்திருக்கிற தூரம்னா உங்களுக்கு என்ன சாப்பிட்ற காய் தேவைன்னு இவங்க கேட்குறாங்க. இப்படி ஒரு கொடுத்து கொடுத்து சிவந்த கரம்னு சொல்ற மாதிரி மிக அற்புதமான ஒரு நிகழ்வா வந்து இந்த மண் வந்து திகழ்ந்தது. இந்த மண் அவர்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு அப்படி மறக்க முடியாம இந்த போராட்ட களம், நீங்க வெளியூரை சேர்ந்தவர் தான், அப்படி சொல்லி கொடுத்தது இந்த அலங்காநல்லூர் நீங்க நினைவுபடுத்தணும்னு நினைச்சா எந்த விஷயத்தை வச்சு நினைவுபடுத்துவீங்க? முதல் விஷயம் சார், முதல் நாள் போராட்ட காலத்துல வாடிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எங்களை சுத்தி ஃபுல்லா போலீஸ் சுத்தி இருந்தாங்க. அங்க வந்து ஒருத்தரோட கழுத்துல 2 வயசு பொண்ணு உட்கார வச்சிருந்தா, அது கையில வந்து தமிழ் பத்தின ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அந்த பொண்ணு பேரு பிரபாவதி, நான் ஞாபகப்படுத்துறேன். அங்க சுத்தி இருந்த கூட்டத்துல ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாரு, ஏன்னா நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க, உங்க பொண்ணுக்கு பசிக்காதா, குழந்தை இல்லைன்னு சொன்னாரு. அந்த சொன்னாரு, என் பொண்ணு தமிழச்சி, நான் காட்டுக்கு போவேன் என் கூட வரும், நான் வீட்டுல இருப்பேன் என் கூட வரும், என் கூட தான் விளையாடும், ஒரு பசிக்கும் நேரத்துல எப்படி சாப்பிடணும்னு என் பொண்ணுக்கு தெரியும், அதே ஒரு போராட்டம்னு வர நேரத்துல அது எப்படி சமாளிக்கணும் என் பொண்ணுக்கு தெரியும்னு சொன்னாரு. அது ஒரு முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து, இங்க உள்ள பீப்புள் ரொம்ப பாசக்காரங்க சார். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சாப்பிட்டையா சாப்பிடலையா எங்க போனாலும் கூப்பிட்டு கூட, என் வீட்டுக்கு வா, குளி, தூங்கு, சாப்பிடு, டீ வேணுமா, காஃபி வேணுமா, இங்க உள்ள மாணவர் ஒருத்தரை கூட கஷ்டப்பட விட்டதில்ல. 3வது விஷயம், இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு வீடியோ நடந்தது. அதுல வந்து நம்ம நாட்டு மாடுகள் எப்படி அழிதுங்கிற பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி காமிச்சாங்க. அதுல வந்து ஒரு மாட்டை அடிக்கிறத பார்த்துட்டு உள்ள இருந்த ஒரு தாய்மார் வந்து பொங்கி எழுந்து அழுதாங்க. அவங்க கதறி அழுகிறத பார்த்து சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தண்ணி வந்துச்சு. அந்த இடத்துல நானும் இருந்தேன். நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம், சத்தியமா லைஃப்ல மறக்க முடியாது சார். பல விஷயங்கள், பல்வேறு தொடர்புகள், நிகழ்வுகள் இந்த போராட்ட களங்களில் உருவாக்கி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த அலங்காநல்லூர் மண்ணினுடைய உணர்வு ரீதியான போராட்டம் குறித்து நாம் பேசலாம். அதற்கு முன்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய போராட்ட காட்சிகள் ஒன்று பார்த்துவிட்டு மீண்டும் தொடரலாம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.